அன்புக்கு ஈடாக ஒன்றும் இல்லை இயேசுப்பாவியானவரே. இதோ இந்த நாட்கள் வரைக்கும் எங்களை கண்மணி போல காத்த தேவாதி தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மை அல்லாமல் வேறொருவரும் எங்களை தேற்ற முடியாத இயேசுப்பா, எங்களை தாயின் கருவில் முன்னாடி இருந்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. நீர் மாத்திரம் உரையிடும் இயேசுப்பா. பேச போகிற வார்த்தையில் ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் நிற்கிற என்னை பயன்படுத்துங்க தகப்பனே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 18-19. 1 யோவான் 3வது அதிகாரம் 18-19. என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக ஆமென். இங்க சொல்லுங்க என்னன்னா, பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, எதனாலன்னா கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணுமா. நம்ம எல்லாம் எப்படி அன்பு கூறுகிறோம்னா, யார வந்தாலும் அவங்க மேல தலை வச்சு அவங்க தலை மேல கைய வச்சுட்டு ஊக்கத்துமா என்ன பண்ணா அவங்கள விட நம்மளுக்கு என்னவோ பாரம் இருக்கிற மாதிரி, அவங்க பிரச்சனைகள்லாம் என்னவோ நம்ம யோசிக்கிற மாதிரி என்ன பண்றோம்னா ஜபம் ஜபம் ஜபம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுகிறோம்னா வார்த்தையினால அன்பு காட்டுகிறோம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா, இருக்கிறீங்களா, போறீங்களா, இந்த வார்த்தைகள்ல ஆண்டவர் சொல்லல எது சத்தியம். நம்ம சத்தியருக்கு இல்ல சத்தியம் அப்படின்னு நம்ம இந்த நம்மளுடைய சத்தியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம உடனே 3 கேட்டகரியா பிரிச்சிடறோம் கிறிஸ்டியானிட்டியை. ஒண்ணு ஆர்சி, இன்னொன்னு சிஎஸ்ஐ. நம்ம பேர் வச்சுக்கிறது என்னன்னா பெந்திகாஸ்ட்னு நம்மளே பேர் வச்சுக்கிட்டு நம்மளே ஊரா நாங்க சத்தியம் இருக்கிறவங்க, நாங்க பைபிள் வாசிக்கிறவங்க, நாங்க ஜெபிக்கிறவங்க, இப்படி நமக்கு நாமே விளம்பரம் படுத்தி கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவர் சத்தியம்னா எதுன்னு சொல்லுகிறாருன்னா, அதே 19வது வசனம் திருப்பியாய் வாசிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். மேல வசனத்துல சொல்லுகிறது வசனத்தினாலும். வசனம் கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, வசனத்தினாலும் கிடையாது, நாவினாலும் கிடையாது. எது அன்புன்னு சொல்றாருன்னா கிரியையினாலும் உண்மையான அன்புதான் சத்தியம் சொல்கிறார். ஆண்டவர் கொடுத்தது தான் வசனம், அப்படிதானே? ஆண்டவர் கொடுத்தது தான் வசனம், ஆண்டவர் பேசுகிறது தான் வார்த்தை, ஆண்டவர் வாயிலிருந்து வருகிறது தான் வார்த்தை. ஆனா இதுதான் நம்ம அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. நம்ம அன்பு எப்படி இருக்கோம்னா, வந்தோம்னா பிரைஸ் லார்ட் சொன்னோமா, அவங்களோட தேவைகளுக்காக ஜெபிச்சோமா, அவங்கள ஒரு 3 மணி நேரம் அவங்கள வச்சு பேசி நம்மளை வச்சு செஞ்சிடும், இதுதான் அன்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சத்தியம் நிறைந்தவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா அன்பு நிறைந்தவர்களை தான் சொல்லுகிறாரு. அது பொய்யான அன்பு கிடையாது. நம்மளுடைய அன்பு எப்படின்னா, மூஞ்சுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு மூஞ்சுக்கு அப்புறம் அவங்கள வச்சு செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது கிரியையினாலும் உண்மையினாலும். கிரியைனா என்ன தெரியுமா, நம்ம யாராவது ஒருத்தவங்க பார்த்தோம்னா அவங்க உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, இது கிரியை, இது பேசுறது, இது நாவில். கிரியை என்ன தெரியுமா, அவங்களுக்கு முடிஞ்சது ஏதோ ஒண்ணு கொடுக்கறது தான் உண்மையான கிறிஸ்துவம். சத்தியம் எப்படின்றதுனா, நம்ம இங்க ஒரு 3 மணி நேரம், நம்ம 1 மணி நேரம் நல்லா நாங்க படிச்சிருக்கோம், அதனால நாங்க பேசுறோம், அதனால நாங்க வர்ஷிப் பண்றோம், அதனால நாங்க பாடுறோம், இது சத்தியம் கிடையாது. இது ஆண்டவருக்குள்ளான காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் முதல்ல நம்மளுக்கு வெளிப்படுத்தின காரியமே அன்பு மாத்திரம்தான். அன்பு இல்லைன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கவே மாட்டார். அன்பு இல்லைன்னா இந்த 40 நாள் நம்மளுக்கு இருந்திருக்காது. அன்பு இல்லைன்னா இந்த குட் ஃப்ரைடேன்ற ஒரு நாளையே நம்ம கொண்டாடி இருக்க மாட்டோம். அன்பு இல்லைன்னா ஈஸ்டர்ன்றது இருக்கவே இருக்காது. இந்த உலகத்துல ஆண்டவர் வருகிறதற்கு முதன்மையான காரியம் என்னன்னா, உங்க மேலயும் எங்க மேலயும் வச்ச உண்மையான அன்பு நிமித்தமா தான். அவர் நாவினால சொல்லிட்டு போகல. யோசிச்சு பாருங்களேன், அவரு கெட்ட குமாரன் ஒரு ஊமைய சொன்னாரு. தொலைந்து போன
போன காசு, குலைந்து போன ஆடுன்னு நிறைய ஆண்டவர் சீஷர்களுக்கு கதையா சொன்னாரு. அந்த கதையா ஆண்டவரோட வாழ்க்கையுமே அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனிதன் உலகத்துக்கு வந்தான், ஜீவனை கொடுத்தான்னு இந்த ஆண்டவரோட வாழ்க்கைய ஒரு ஊமையா ஆண்டவர் நாவினால சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பண்ணது என்ன தெரியுமா? அந்த வசனத்தின்படி, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினால ஆண்டவர் அது கிரியை செஞ்சுட்டு போயிருக்கிறார். அதனால மாத்திரம்தான் இன்னைக்கு நீங்களும் நாங்களும் உயிரோட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிரியை மாத்திரம்தான். ஆண்டவர் நம்ம வேலை வச்சிருக்கிற அன்பு. நம்மளாம் எப்படி சொல்லுகிறோம்னா, நாங்க பெந்திகாஸ்ட், நாங்க அதை கும்பிட மாட்டோம், நாங்க விக்கிரகத்தை கும்பிட மாட்டோம், நாங்க இப்படி பண்ண மாட்டோம், நாங்க பைபிள் எடுத்தா நாங்க அப்படி வாசிப்போம், நாங்க டெய்லி ஜெபம் பண்றோம், டெய்லி ஊக்கமா ஜெபிக்கிறோம், நாங்க இத்தனை பேருக்கு லிஸ்ட் போட்டு ஜெபிக்கிறோம். இது கிடையாது. ஜெபம் இருக்கணும். ஆனா வெளியே நம்ம கிறிஸ்துவன் எதை காட்டுகிறோம்? மற்றவங்கள நம்ம இவங்க கிறிஸ்துவங்கப்பா அப்படின்னு எதனா ஹிந்துஸ்க்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறவங்கள நம்ம பார்த்து சொல்லுகிறோம். முஸ்லீம்ல இந்த புர்கா போட்டுக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவத்தை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க? நம்மளை யாரும் அதை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க கிறிஸ்துவங்க. நம்ம வாய்க்கு எல்லாரும் நம்மளை திட்டிட்டு தான் போறாங்க. யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க. இவங்க ஆண்டவரோட பிள்ளைகளை நீ யார் வாயில இருந்து வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது தெரியுமா? பிறர் உன்னை எப்படி பார்க்கணும்னா உன்னோட அன்பு வச்சுதான் நீ ஆண்டவரோட பிள்ளையா இல்லையான்னு முதல்ல முடிவு பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜபிச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரமே யாரையும் பார்த்து சொல்ல மாட்டேங்கிறோம். மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுறோம். யாரையும் மதி பாக்குறோம். எல்லா சபைகள்லாம் பக்கத்துல இருக்கிற பேர் தெரியாது. எல்லா சபைக்கும் போனீங்கன்னா நிறைய பெரிய இடமா இருக்கும். பக்கத்துல இருக்கவங்க யார் எங்கிருந்து வராங்கன்னே தெரியாது. ஆனா இந்த சபையில எல்லாருக்கும் எல்லார் பேரும் தெரியும். எல்லாரும் மூஞ்சும் பாக்குறோம். அப்படி இருந்தும் நம்ம கிட்ட அவங்க மேல அன்பு வரலன்னா அது ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அன்பு மாற்றம்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா இல்லையான்றதே நம்மளுக்கு முடிவுபடுத்தாம ஆண்டவர் கிளியரா சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் இந்த பைபிள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்தினாலே கிடையாது, என் அன்பு வசனத்தினால வருகிறது. நம்ம என்ன பண்றோம்னா யாராச்சும் பிரச்சனை வந்தோம்னா எடுத்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ எல்லா வசனத்தையும் என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு புரியலன்னா கூட அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணோம், பிரெயின் வாஷ் பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தினால கிடையாது, உன்னுடைய நாவினால உன்னோட பேச்சு திறமையினால ஒருத்தவங்களுக்கு நீ அன்பு கூறவே முடியாது. எதனால உன்னோட அன்பு கூறணும்னா சத்தியத்தினாலையும் உண்மையினாலையும் தான் அன்பு கூறணும். ஆமென். திருப்பி வாசிங்க. எது அன்பு எது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சரி அன்பு செய்யணும், எப்படி அன்பு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா வாசிங்க 1 யோவான் அதே 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆமென். தமிழ்ல ஒருத்தவங்க வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். எது அன்பா? வாசிங்க. முதல் வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால அன்பு என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், அன்புனா எப்படி செய்யணும்? வசனத்தினால கிடையாது, நாவினால கிடையாது. அப்போ அன்புனா எப்படி செய்யணும்? அன்புக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாரா? கொடுத்தார். அங்க ஜீவனை காட்டினான்னு எழுதியிருக்கா? இல்ல, ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அன்பை காட்டிக்கிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு கேட்டுக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா, சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, இதெல்லாம் அன்பு காமிக்கிறது. கூட இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட எல்லாத்தையும் இருந்த தேவைகளை பாக்குறது தான் அன்பை கொடுக்கிறது. அன்பு காட்டுகிறதற்கும் அன்பு கொடுக்கிறதற்கும் நிறைய டெஃபினிஷன், நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்பு காட்டுகிறது எப்படின்னா ஆண்டவர் பத்தி சொல்லி ஆண்டவரை பத்தி புரிய வச்சு அவங்களுக்கு நல்லா பேசுறதுல அன்பு காட்டுகிறது. ஆனா அன்பு எப்படி கொடுக்க முடியும்? நம்ம கையில இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது தான் அன்பு கொடுக்கிறது. யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் பாவம் செய்வோம், ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். முந்தினதையும் பிந்தினதையும் எல்லாத்தையும் அறிஞ்சவர் தான் ஏசப்பா. அப்ப நீங்களும் நாங்களும் பாவம் செய்வோம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ உங்களையும் எங்களையும் மிருகங்களா படைச்சிருக்கலாம். உங்களையும் எங்களையும் ஏன் ஆண்டவர் மனுஷங்களா பிறப்பிரிச்சிருக்காருன்னா நீங்க ஜெபம் செய்யணும், நீங்க ஆவியில நிரம்பணும், நீங்க இப்படி உடைக்கணும், சேர உடைக்கணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை உருவாக்கல. உங்களை உருவாக்குறதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு உன்னால முடிஞ்சது என்ன பண்ணணும், செய்யணும். நாய் நம்மளுக்கு உதவி செய்யுமா?
மிருகம் ஏதாவது நம்மளுக்கு உதவி செய்ய முடியுமா? யார் உதவி செய்ய முடியும்னா மனுஷ ரூபத்துல இருக்கிற நம்ம தான் போய் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிஸ்கெட் தெருவுல தூக்கி போட்டா எல்லா நாயும் அடிச்சுக்குமா, அன்பா அப்படியே கொடுத்துக்குமா, நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு கொடுக்குமா? அதுங்க பாட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். பணம் வந்ததுன்னா எனக்கு எனக்கு நாயை விட மோசமா அடிச்சுக்கிறோம் நம்ம. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, நீ மிருகமா நான் உன்னை படைக்கல, தேவ சாயல் உன்னை படைச்சேன்னா நான் எப்படி உன் மேல அன்பு கூர்ந்தனோ, நான் எப்படி உன் மேல அவ்வளோ அன்பாய் நான் இருந்தேனோ, அதே அன்பை என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு காக்கணும். காணாத ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, காணாத பரலோகத்திற்கு போகிறதற்கு முன்னாடி கண்ணுல காணுகிற உன் சகோதரனுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். நம்ம அன்புனால முதல்ல என்ன செய்கிறோம்னா ஆண்டவரை நேசிக்கிறேன், எனக்கு வேற யாரும் வேணாம்னு யோசிச்சிடறோம். முதல்ல நம்மளுக்கு வர மைண்ட் செட்டே இதுதான். ஆண்டவர் நேசிக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு அது போதும், வேற யாரும் எனக்கு வேணாம், நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். நம்மளுக்கு ஆனா டக்குன்னு ஒரு வாக்குனா செத்தாலும் சாவேனே தவிர உன் வாசல் படியில என்ன பண்ண மாட்டேன், மிதிக்க மாட்டேன். நீ செத்தா முதல்ல உங்க வீட்டு வாசலையும் உங்களால் மிதிக்க முடியாது. அப்படிதானே? செத்தா யார் வீட்டுக்கு போக முடியும்? உங்களே தூக்கிட்டு தான் போகணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன தெரியுமா, மிருகங்களை பார்க்கிலும் உங்களை ஏன் நான் அதிகமா நேசிச்சேன்னா, நான் நேசித்தது போல நீங்க என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிறவங்கள நேசிக்கணும். எடுத்தவங்க வாசிங்களா, அதே 1 யோவான் 3:20. ஆமென். எது குற்றவாளியான்னு தீர்க்கும் தெரியுமா? போலீஸ் ஆபீசரோ சிபிஐ ஆபீசர்லாம் கிடையாது. முதல்ல குற்றவாளின்னு உங்களை முதல்ல ஜெயிலுக்கு கூட்டு போறது யாருன்னா இருதயம் தான். வசனம் அழகா சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே குற்றவாளி என்று நம்மளை தீர்த்துச்சுன்னா இருதயத்தை விட பெரியவரா இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. நம்மளை யாரும் குறை சொல்லுகிறதற்கெல்லாம் வேணாம். சிசிடிவி வச்சு கேமரா பார்க்கணும், இது 24 மணி நேரமும் நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு முதல்ல நம்மளை ஜட்ஜ் பண்றது யாருன்னா இருதயம் மட்டும்தான். அந்த இருதயத்துக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம யாருமே இங்க இருக்கிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லயுமே ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிடுறோம். ஒரு வேளையாவது சாப்பிடுறோமா? 3 வேளையில அட்லீஸ்ட் ஒரு வேளை எல்லாரும் சாப்பிடுறோம்ல. இந்த ஒரு வேளையில ஒரு சின்ன டப்பா அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு யாராவது இருக்கிறீங்களா? நான் சாப்பிட்ற சாப்பாடுல ஒரு அளவுக்கு நான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற நிலைமை ஆண்டு நம்மள வச்சிருக்கிறாரா? இல்ல, எல்லாருக்குமே நம்ம சாப்பிடுறோம், 3 வேளை சாப்பிடுறோம், இருக்க தங்க வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாம் இல்லாம எத்தனையோ பேர்கள் நம்ம கண்ணு முன்னாடி மறிக்கிறாங்க. எத்தனையோ பேர். நான் ஒரு 3 நாள் முன்னாடி நான் ஒரு நியூஸ்ல ஒருத்தவங்களை பார்த்தேன். ஒரு வயசானவர் கிட்டத்தட்ட 4 நாள் சாப்பிடாம பசியிலேயே இறந்து போயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த தெருவுல எத்தனை கிறிஸ்தவர்கள் போயிருப்பாங்க, எத்தனை கிறிஸ்டியன்ஸ் அங்க போயிருப்பாங்க. நம்ம பைபிள் தூக்கிட்டு வருகிறதுனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா கிடையாது. அன்பு காமிக்கணும். அன்பு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி பாருங்களேன். அப்ப அவனுக்கு தெரியும் ஆண்டவர் உண்மையாவே நம்மளை நேசிக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் யாருன்னு ஓரளவுக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்போ நம்ம நேசிக்கிறது பொறுத்துதான் அவங்க யோசிப்பாங்க, இந்த பையனே நேசிக்கிறானே, இந்த மகளே நேசிக்கிறாளே, அப்ப ஆண்டவர் இவங்களை விட எங்களை அதிகமா நேசிப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்றோம்னா அவங்க கிட்ட இருக்கிறத என்ன பண்ணிக்கிறோம், புடிங்கிக்கிறோம். நம்மளுக்கிட்ட முதல் அன்புன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். ஒரு லிஸ்ட்டை போட்டு 20 பேருக்காக நாங்க ஜெபிக்கிறோம், 30 பேருக்காக. இது அன்பு கிடையவே கிடையாது. நான் ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன், ஒரு அம்மா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் சாரீல வந்தாங்க. சூப்பரா இருந்தாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் சாரீ, பைபிள் வச்சாங்க. நான் பார்க் ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் வர வரைக்கும் ஃபுல்லா பைபிள் தான் படிக்கிறாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது, இவங்களும் அந்த பைபிள் இந்த ட்ரெயின் டைமை கூட அவங்க வேஸ்ட் பண்ணாம அவ்வளோ அழகா பைபிள் படிக்கிறாங்களே, நானும் இனிமே படிக்கணும்னு சொல்லி நான் அவங்களை அவ்வளோ ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சேன். இவ்வளோ பக்தி ஆண்டவருக்குள்ள சூப்பரா இருக்கிறாங்களேன்னு ரொம்ப அவங்கள ஆச்சரியப்பட்டேன். அந்த ட்ரெயின்ல இது காசு கேட்கறதுக்காக வருவாங்கல்ல, முடியாம அவங்கள பார்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து உடனே தள்ளிட்டு போய் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காண்கிற மகனுக்கு நீ உதவி செய்யாம காணாத நீ பைபிள் படிச்சுன்னா பிரயோஜனம்?
பைபிள் சொல்லுது நீ அன்பு காமிக்கணும்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ உன் சகோதரனை நேசின்னு தான் சொல்லுது. அப்போ நீ உன் சகோதரனை நேசிக்காம நீ உன் பக்கத்துல உன்கிட்ட கேட்டு வருகிறவங்களுக்கு நீ அருவருப்பான இந்த ஒரு முகத்தை நீ காமிச்சிட்டு நீ 24 மணி நேரமும் பைபிள் படிச்சு 24 மாதமும் ஜெபம் செய்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அந்த பிசாசுன்னு தான் சொல்லுவார். முதல் பேரு நம்மளுக்கு பிசாசு தான், எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட வரத ஊக்கமா ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோமா? ஊக்கமா ஜெபிக்கிறோம். இந்த ஊக்கம்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. முதல் தேவை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறது ஏதோ நம்ம கையில போகணும். நம்மள மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ் நம்மளுக்கு எல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் இல்லைன்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்மளுக்கு நம்ம உயிர் மாநாடுவருக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தகுதியா வச்சிருக்கிறார். நமக்கு தான் வீடு இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, இதில் நம்ம இருக்கிற வீடு கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கூட நமக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா அன்பு வர மாட்டேங்குது. ஆமா தானே? எடுத்தவங்க வாசிங்க 1 யோவான் 5:1. அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பெத்தனவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோமா? அவர் தான் உண்மையான ரட்சகர், அவர் தான் மரித்தார், அவர் தான் உயிர்த்தார்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசம் நம்ம எல்லாரும் யார்கிட்ட இருந்து பிறந்திருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ள பிறந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் என்ன பண்ணுகிறானா? அன்பு கூறுகிறான். ஆண்டவரால பிறந்த எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா அன்பு கூறணும். முதல்ல வசனம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவத்தை மூடும். ஆண்டவர் நிறைய இருக்கு. பரிசுத்தம் மூடும், ஆவியானவர் மூடுவாரு, உங்களோட சமாதானம் மூடும், நீங்க ஜபம் மூடும்லாம் சொல்லல. முதல்ல சொல்லுகிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஜபத்தை முக்கியமா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜபத்தை மாத்திரம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் 4 ரூம்ல உட்காந்து நான் ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். ஆனா வசனம் சொல்லுகிறது உன் ஜபம் பாவத்தை மூடும்னு சொல்லல. உன் ஜபம் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையோ இல்ல நீ அபிஷேகம் பெற்றதோ பாவத்தை மூடும் சொல்லல. வசனம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவத்தை மூடும். அப்ப அன்பு என்ன பண்ணும்? பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அன்பு எப்போ நமக்குள்ள இருந்து உருவாகுதோ அப்பதான் பாவமும் சரி இந்த உலகத்தினுடைய எல்லா ஸ்நேகமும் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன ஜெபிக்கிறோம்னா ஊக்கமா ஜெபிக்கிறோம், இப்படி ஜெபிக்கிறோம், அப்படி ஜெபிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லாதது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவ தூதரை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்கள விடவா நம்ம அதிகமா ஜெபிச்சிட போறோம்? நம்மளை வழி நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை விடவா நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிச்சிட போறோம்? இந்த ஊக்கத்தின் ஜபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது அன்பு காட்டுகிறது. அது யாருக்கும் தெரியாது உன் ஜபம். ஆனா மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி மத்தவங்களோட அன்பு நீ எப்படி காமிக்கணும்னா அன்பு என்ன பண்ணணும்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். அன்பு காட்டுகிறது வேற, அன்பு கொடுக்கிறது வேற. அதான் வசனம் சொல்லுகிறது வசனத்தினால கிடையாது. நான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தான் எழுதுனது வசனமே, ஆண்டவரோட வார்த்தை மாத்திரம்தான் இருக்கு. ஆனா இந்த வசனமே தேவையில்லை. எது முக்கியமான பாயிண்ட் ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா அன்பு என்ன பண்ணணும்? முக்கியமானதா வேணும். நமக்குள்ள இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆவியானவரோட இதுவாவே ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதே வாடிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் இருக்கா? கடனாளின்னு இருக்கா? கடன்னா எப்படின்னாலும் என்ன பண்ணணும்? வட்டியும் முதலமா என்ன பண்ணணும்? கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நினைச்சிருந்து எழுதியிருக்கிறார் அன்பு கூற வேண்டும், நீங்கள் அன்பு காட்ட வேண்டும்னு எழுதியிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது அன்பு கூற எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளா இருக்கிறோம். கடன் வாங்கினவங்க சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒரு கடனை வாங்கியிருக்கிறோம். அதான் அந்த கடன் என்னன்னா ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவரோட ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கடனா வாங்கியிருக்கிறோம். அப்ப இந்த கடனை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த கடனை ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு அன்பையே என்ன பண்ணணும்னா நம்ம காண்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். ஜெபம் செய்யலாங்க, ஜெபம் எல்லாரையும் செஞ்சிடலாம்.
ஜெபம் செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, பாட்டு பாடுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, வசனத்தை சொல்ல 1000 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு வேற போட்டி வர போடுறாங்க. நீ பாடினியா, நான் பாடினியா, நீ மெசேஜ் சொன்னியா, நான் மெசேஜ் சொன்னியா. ஒரு மெசேஜ் போட்டாலே ஊழியர்களுக்கு ஊழியர் மேல போறாம, பாடுறவங்களுக்கு பாடுறவங்க மேல போறாம, வசனம் சொல்லுகிறவர்களும் இங்க பொறாம இல்லாத உலகம் எங்கேயுமே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ படிக்கிறவங்க மேல பொறாம எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னமா, அன்பு கூற எப்போ நம்ம பொறாமையா இருக்க போறோம்? இவன் அன்பு கூர்ந்துட்டானே, இவனை விட நான் அதிகமா அன்பு கூறணுமே, ஆண்டவர் எனக்கு இப்படி அன்பு கூர்ந்தாரே, நான் இப்படியா அன்பு கூறுகிறோமே. நீ யோசிச்சு பாருங்களேன். பைபிள் படிக்கிறதுனால நீங்க சத்தியம் உள்ளவர்களான்னு கேட்டா கிடையாது. ஜெபிக்கிறதுனால நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேனா? கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரித்த லாசரோட கதையை ஆண்டவர் சொன்னார். ஐஸ்வர்யவானா இருந்தான் ஒருத்தர் பங்களால, ஆனா இன்னொருத்தன் எப்படி இருந்தான்? லாசரு மரிக்கிற நிலைமையில இருந்தான். அவன் அன்பு கூறாத ஒரே காரணத்தினாலதான் அந்த ஐஸ்வரன் என்ன பண்ணான்? நரகத்துல போய் ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அன்பு இல்லாத முதல் விஷயம் என்ன தெரியும்? அன்பு இல்லைன்னா நம்ம போகிற இடம் நரகம் தான். ஃப்ரீ பாஸ் எல்லாருக்குமே. பஸ்ல போறோமோ இல்லையா, அங்க முதல்ல ஃப்ரீ பாஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். அன்பு முக்கியமா எப்ப நமக்குள்ள வருகிறதோ, அன்பு எப்ப நம்ம இருதயத்துல இருந்து நம்ம எப்ப கொடுக்கிறோமோ அதுதான் உண்மையான அன்பு. நம்ம யோசிச்சு பாருங்களா, நம்ம எல்லாரும் இந்த நம்ம அன்னதானம் கொடுக்கறவங்களாம் நம்ம பாக்குறோம். அவங்கெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சு இருக்கிறாங்களா? அவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களா? அவங்க ஜெபிக்காமலே அவங்க அவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ஜெபிச்ச நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிச்ச நாம, ஆண்டவரை நேசிக்கிற நம்ம, ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம எப்படியா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை நம்மள பாக்குறவங்க ஆண்டவரை பார்க்கணும்னு ஆண்டவர் நேசிக்கிறார். நான் பரிசுத்தரா இருக்கிறேன், அதனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் எப்படியா இருந்தாரோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கணும். அவர் எப்படியா அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பு என்ன பண்ணணும்னா நமக்குள்ளேயே இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஜபம் வாழ்க்கை நம்மளுக்கு தேய்ச்சாதுங்க. ஜபம் வாழ்க்கை வேணும்னா அதுக்கும் ஜபமே செய்யாமலாம் இருக்கக்கூடாது. ஜபமும் தேவை. அது அன்பு காட்டுகிறது. அன்பு கொடுக்கறது எப்படின்னா, நம்ம கையில இருந்து ஏதோ ஒண்ணு போகணும். ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னாலும் அடுத்த நிமிஷம் எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கே காலியா இருக்கு, இந்த டப்பா காலியா இருக்கு, அந்த டப்பா காலி. ஆண்டவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு நம்மள்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. டெய்லி ஒரு 10 ரூபாவாச்சும் நம்ம கையில இருக்கும்ல, அது யாருக்காவது தேவைக்காக கொடுக்கணும். எல்லாம் இருந்தவங்க கிட்ட கொடுத்தா அது பெரிய விஷயமாகாது. எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே இருந்தும் கொடுக்கறவங்களுக்கு கொடுத்தா அது பிரயோஜனமா இல்லாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. நம்ம என்ன பண்றோம்னா, நான் சபைக்கு இதை செஞ்சுட்டேன், நான் இவங்களுக்கு இப்படி செஞ்சுட்டேன், நான் எல்லாருக்கும் இதை செஞ்சுட்டேன், நான் ஃபேன் வாங்கி போட்டேன், டிவி வாங்கி, இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறது, யார் இல்லையோ, யார் சிறுமைப்பட்டவர்களுக்கு செய்தாரோ அது எனக்கே செஞ்சிருக்கேன்னு தான் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கு செய்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கணும். ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வச்சுக்கிட்டு ஏதேதையோ செய்ய ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள அன்பு மாத்திரம் தான் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மனுஷங்களா பிறந்திருக்கிறோம்னா பக்கத்துல இருக்கிறவங்களையோ இல்ல யாரையோ ஒருத்தர் வாழ்நாள்ல ஒரு நாளே ஆச்சு, ஒரு ஆத்மாவாச்சும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? தேய்ச்ச ஆரம்பிக்கணும். ஒரு ஆத்மாவாச்சும் நம்ம இடத்துல முழுமையான அன்பை கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த ஆண்டு 2 கற்பனைகளா சொல்லுகிறார். ஒண்ணு, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனசோட ஆண்டவரை அன்பு கூறணும். அதுலயுமே அன்புதான் இருக்கு. 2வதுலயும் அன்பு சொல்லுகிறாரு, உன்னை நீ நேசிப்பது போல என்ன பிறரையும் என்ன பண்ணணுமா? நேசிக்க ஆரம்பிக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என் வயிறு பசியா இருந்தா நான் சாப்பாடு போடாம இருப்பேனா? எனக்கு வேண்டாம், இன்னைக்கு சாப்பாடு வேணா, நான் சாப்பிடாம போயிடுவேனா? ஏன்னா எனக்கு பசி. அந்த மாதிரி எனக்கு பசிக்கணும்னு ஞாபகம் வரப்பெல்லாம் இல்லாதவங்களுக்கு பசிக்குமேன்ற நினைப்பு யாராவது ஒருத்தருக்காவது வேணும். எனக்கு பசிக்கணும், நான் பசிக்கல, நான் பசியில இருக்கேனே அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் எத்தனையோ பேர் சாப்பிடாம இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் தங்க இடம் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நம்மளால என்ன பண்ணணும்னா முடிச்சதை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அன்பாவது நம்ம காமிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பைபிளோ இதுவும் எல்லாம் தேவையில்லை. பைபிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களுக்குள்ள ப்ரீச் பண்ணோம், படிப்பின் ஞானம் வேணும். இது படிப்புலாம் நம்ம ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அன்பு கூறுகிறதுக்கு என்ன வேணும்னா ஆண்டவருடைய அன்பு தேவை. ஆண்டவருடைய அன்பை தரிச்சிட்டோம்னா நம்மளுடைய அன்பு என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லாமே எனக்குன்னு சுயநலமா வாழுகிறதை பார்க்கலும் எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களா இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம்
நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, நீர் செய்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எப்படியாய் அன்பு கூறுகிறீரோ அதேபடி நாங்கள் அன்பு கூற கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் அன்பு கூற கிருபையாய் இருங்க இயேசுப்பா. நாங்கள் ஒருபோதும் கடனாளிகளாய் இருக்கக்கூடாது தகப்பனே. நீர் எங்களை சிநேகித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுதலித்த பேதுருவை மனம் திறம செய்த ஸ்நேகம், மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யோதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், காட்டி கொடுத்த யோதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம். எல்லா கைகளும் உயர்த்தி, அது மேலான ஸ்நேகம் என் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அப்பா, உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேதுருவை எப்படியாய் நீ சிநேகித்தீரோ, யூதாசை எப்படியாய் நீ சிநேகித்தீரோ தகப்பனே, யோனாவை நீர் எப்படியாய் சிநேகித்தீரோ, எங்கள் பாவமான வாழ்க்கை எங்களையும் நேசிங்க ஏசப்பா. நீர் கொடுத்த அன்பை நாங்கள் ஒரு நாளும் கடனாளிகளா இருக்காமல் ஆண்டவரே, எங்கள் காண்கிற நாங்கள் எங்கள் சகோதரனுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. அன்பு காட்டுகிறவர்களை பார்க்கலும் கொடுக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் அன்பின் மூலமா எங்கள் எல்லா பாவமும் மூட கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் மாத்திரம் பயன்படுத்துங்க. இன்றிலிருந்து எங்கள் ஒரு தீர்மானத்தை நீர் உருவாக்குங்க தகப்பனே. தினமும் ஒரு ஆத்மாக்காவது நாங்கள் அன்பு காட்டுகிறவர்களா இருக்கணும், ஒரு ஆத்மாக்காவது நாங்கள் அன்பை கொடுக்கிறவர்களா இருக்கணும் ஏசப்பா. நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அன்பு கொடுக்கிற போதிலும் தேவன் ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில இறைப்படணும் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உண்மை காணணும் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாரும் உண்மை பார்க்க வேணும் தகப்பனே. நீர் அப்படியாய் கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.